அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிப்பில் 2 பரிபாஷைகளுக்கு உண்மையான மெய்ஞான விளக்கங்களை பார்த்துருவோம் ஆதாரத்தோட. முதல் பரிபாஷை ஒத்தது, ஒத்த உறுப்புன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம ஔவையாரம்மா கூட சொல்லுவாங்க, ஒத்த இடத்தில் நித்திரை கொள். திருவள்ளுவர் என்ன சொல்லுவார்? ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். அப்போ இந்த ஒத்தது அப்படின்னு நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒத்தது அப்படின்னா ஒன்று மாதிரி இருக்கக்கூடிய மற்றொன்று, 2 பொருள் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது பேர் தான் ஒத்தது. நம்ம உடம்புலேயே நம்மளுடைய கண்மணிகள் தான் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது, ஒன்று மாதிரி மற்றொன்று இருக்கக்கூடியது நம்மளுடைய கண்மணி தான். உடம்புல மற்ற எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் வேறுபட்டு தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய கண்மணிகள் மட்டும்தான் ஒரே மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு மட்டும் இல்லை, மனிதர்களாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது நம்மளுடைய கண்மணி தான். இந்த ஒத்து இருக்கக்கூடிய இந்த கண்மணியை பற்றி, அந்த இறைவனே உயிராக நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த இறைவனே தொடங்கக்கூடிய நம்ம கண்மணிகளை பற்றி யார் தெரிஞ்சு அறிஞ்சு அந்த கண்மணிகளோடு உணர்ந்து இருக்கிறாங்களோ அவங்க தான் மரணமில்லா பெருவாழ்வு அடைவார்கள். அதாவது சாகாமல் என்றும் நித்திய ஜீவனாக இந்த தேகத்திலேயே மரணமில்லாமல் இருப்பார்கள் அப்படின்னு திருவள்ளுவர் பெருமான் சொல்கிறார். 2வது பரிபாஷை பார்த்திங்கன்னா சக்கரம். பட்டினத்தார் பாடல்கள் கூட வரும்ல, வெட்டாத சக்கரம், பேசாத மந்திரம், இறையாத தீர்த்தம்னு வரும்ல, அதில் வெட்டாத சக்கரம். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஔவையாரம்மா சொல்லுவாங்க, சக்கர நெறி நில் அப்படிமா. சக்கரம் சுழல்கிறது, அதில் தான் சரித்திரம் நிகழ்கிறது அப்படின்னு நம்ம பெரியவங்களும் சொல்லுவாங்க. அப்போ இந்த சக்கரம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இந்த சக்கரம் நம்ம உடம்புலேயே சக்கரம் மாதிரி இருக்கக்கூடிய வட்டமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்மணி தான். கண்மணி வெட்டி வட்டமாக்கப்பட்டதில்லை, அது உருவாகும் போதே வட்டமாக கண்மணியாக உருவாகிருக்கு. இதுதான் வெட்டாத சக்கரம். இந்த கண்மணியை பற்றி தவம் செய்கிறவங்க மட்டும்தான் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு உதாரணத்தையும் நம்ம பார்த்துருவோம். நம்ம மகான்கள் ஞானிகள் கட்டிய பெரிய ஆலயங்கள்லாம் போனோம்னா அந்த மூலஸ்தானத்தில் கருவறையில் பார்த்திங்கன்னா அந்த வாசல் படிக்கட்டு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இந்த சக்கரம் மாதிரியே இருக்கும், 3 வட்டம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க அந்த படிக்கட்டில். சில சமயம் அந்த செப்பு இதை வச்சு தகடை வச்சு அதை மறைச்சிருந்தாங்கன்னா அந்த மேலே பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த 3 வட்டம் இருக்கும். அதுக்கு உள்ளே தான் இறைவன் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. அப்போ நம்ம எங்கே நின்று வழிபடணும்னு பார்த்திங்கன்னா அந்த 3 வட்டம் இருக்கிற இடத்துல நின்று தான் இறைவனை பார்த்து நம்ம அன்பு செய்வோம். ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச பாடல்கள் பாடுவோம், இல்லை நம்மளுடைய வேண்டுதல்லாம் அந்த வாசலை நின்று தான் கேட்போம். அப்போ அந்த சக்கரை மாதிரி இருக்கக்கூடிய அந்த 3 வட்டம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்கள் தான். இப்போ நம்ம கண்களை பார்த்திங்கன்னா கண்களோட அமைப்பு பாருங்கள், வெள்ளவிழி, கருவிழி, கருவிழிக்குள்ள கண்மணி, இந்த 3 வட்டம். இந்த கண்மணி வாசலில் தான் நம்ம நின்று நம்ம உயிராக இருக்கக்கூடிய அந்த இறைவன் மீது அன்பு செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் மகான்கள் ஞானிகள் அந்த கோயிலில் கரெக்டாக அந்த படிக்கட்டில் அந்த மாதிரி ஒரு அடையாளம் போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு மார்க். நீங்கள் நம்ம கோயிலுக்கு போகும்போது இது வரைக்கும் கவனிக்கலைன்னாலும் இனிமே அந்த இடத்த சரியாக கவனித்து பாருங்கள். அதில் கரெக்டாக 3 வட்டம் இருக்கும். அப்போ நம்ம உடம்பில் 3 வட்டமாக இருக்கக்கூடிய உறுப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்கள் தான். அப்போ இந்த 2 பரிபாஷைகளும் குறிக்கக்கூடியது நம்மளுடைய கண்களை பற்றி தான். அதாவது அங்கிங்கனாதபடி எல்லா இடத்துலையும் நீக்கமாக நினைஞ்சிக்கக்கூடிய இறைவன் தான் நம்ம உடம்புலையும் உயிராக இருக்கிறாரு. அந்த உடம்புங்கிற ஆலயத்துக்குள்ளே உயிராக இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கக்கூடிய வழி வாசல் நம்மளுடைய கண்கள் தான். அப்படிங்கிறது தான் இந்த 2 பரிபாஷைகளும் நம்மளுக்கு உணர்த்துது. நீங்களும் சிந்திச்சு பாருங்கள். பரிபாஷைங்கிறது நம்மளுக்கு மறைக்கிறதுக்காக சொல்லலை, நம்ம சிந்தித்து தெளிவடையணும் அப்படின்றதுக்காகத்தான் மகான்கள் பரிபாஷையாக கூறியிருக்கிறாங்க. சரிங்களா? குருவே சரணம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஞான சத்குரு சிவசெல்வராஜ் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி.
குருவே சரணம்.